வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் 22ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பரணி, திதி தேய்பிறை, திரையோதசி, யோகம் சித்த யோகம். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம், இன்று பிரதோஷம். நாளைய விசேஷம், நாளைய தினம் கிருத்திகை விரதம் அல்லது கார்த்திகை விரதம், எப்படி வேணாலும் சொல்லலாம். முருகனுக்கான வழிபாடு, முருகனை தரிசிக்க வேண்டிய நாள். கார்த்திகை விரதம் இருந்தும் முருகனை சேவிக்கலாம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னா இது அந்தி சந்தி வேளையில் வரக்கூடிய ஒரு பூஜை. இது காலத்தோடு செய்யக்கூடிய ஒரு பூஜை. பிரதோஷ வேலை அப்படின்னா அது அந்த சாயங்கால நேரத்தில் காலத்தோடு செய்யக்கூடிய பூஜை. நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் காலத்தோடு நடக்கணும். படிக்கிற நேரம் படிக்கணும், திருமணம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணும், குழந்தை பெற வேண்டிய நேரத்தில் குழந்தையும் பெறணும். சில பேர் கல்யாணம் பண்ணோடனே குழந்தை பாக்கியம் இருக்காது. 10-15 வருஷம் கழித்து குழந்தை பிறக்கும். அப்போ அவங்களுக்கு 45 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கெலாம் கூப்பிட்டு போனோம்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தாத்தா கூட்டிகிட்டு வராரா, அப்பா கூப்பிட்டு வராருன்னா அது அந்த குழந்தைகளுக்கே வெக்கம் வந்துடும். ஸோ இது எல்லாமே காலத்தோடு நடக்கணும். அதற்கு காலத்தோடு நடக்கக்கூடிய இந்த பூஜை, இதுதான் பிரதோஷ கால பூஜைன்னு பேர். இதெல்லாம் கலந்துக்கணும். அதற்கான திரவியங்களை வாங்கி கொடுக்கணும். இப்போ படித்து முடித்தோடனே கல்யாணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும். ஸோ எல்லாமே அந்த நேரத்துக்கு நடக்கணும். காலத்தோடு பயிர் செய் அப்படிம்பாங்க. அதற்கு தான் இந்த பிரதோஷ பூஜை அப்படிங்கிறது. காலம் தவறி நமக்கு ஏதாவது போயிட்டுருக்குன்னா அதை தடுத்து சில விஷயங்கள் நல்லதாக நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா அந்த தடையை போக்கக்கூடிய வழிபாடு பிரதோஷ கால வழிபாடு. நம்மளால் முடிஞ்ச திரவியங்களை வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். சுத்தமான நாட்டு பசு, கறந்த பசு, உங்கள் முன்னாடி கறந்த பசுவின் பாலை வாங்கி கொடுங்க. பேக்கெட் பால்லாம் வேண்டாம். முடிந்தவர்கள் இளநீர் வாங்கி கொடுங்க. அதில் கலப்படம் பண்ண முடியாது. அந்த மாதிரி கலப்படம் இல்லாத பொருட்களை கொடுக்கலாம். இல்லைன்னா வில்வ இலைகளை கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்து வேண்டுதல் செய்யும்போது, நந்திக்கு அருகாமையிலிருந்து சிவபெருமானை தரிசிக்கும்போது உங்கள் தடை விலகும். காலத்தோடு எல்லாம் நடக்கும். இன்றைய தினம் பிரதோஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் ராசியில் இணைந்திருப்பது ஒருவித யோகம். 12ஆம் இடத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் 3, பஞ்சமாதிபதியாக குருவும் 2ஆம் இடத்துல. மிகப்பெரிய யோகம் இது. நிறையா பெயர் புகழ் கிடைக்கும், பண வருமானம் வரும், ஒரு திருப்தியான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகள் சற்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கும். நேற்றுக்கு செலவை சிக்கனப்படுத்திட்டு இன்றைக்கி கவனத்தை விட்டுறாதீங்க. இன்றும் கிரகநிலை அப்படி தான் இருக்குது. செலவுகள் உண்டு இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு வரவுகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு இணையான செலவுகளும் உண்டு. கொஞ்ச நாளாகவே நம்ம மிதுனராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு செலவை ஈடுகட்டுற அளவுக்கு வருமானமும் வரும். வருமானத்திற்கு இன்றைக்கி பஞ்சம் இல்லை, குறையில்லை. ஆனால் செலவை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் சுபவிரயமாக இருக்கும் என்பதில் எந்த விதத்திலும் மையமில்லை. சுபவிரயங்கள் நிச்சயம். அது கல்யாணமாக இருக்கலாம், சீமந்தமாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு, பண்டிகைக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சந்திரன் செவ்வாயோடு இணைந்திருப்பது ஒரு விதத்தில் யோகம். லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள்.
அதிக அளவில் தொழில் நல்லா நடக்கும். தொழில் மூலம் லாபமும் நல்லா கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு உயர்வு உண்டு. குடும்பம் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. சிறப்பான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு 9 கூடிய கிரகம் 9ஆம் இடத்தில் மிகப்பெரிய யோகம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். கூடவே சந்திர பகவானும் இருக்காங்க. இருவருமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சுப கிரகங்கள். தொழில் நல்லா நடக்கும். உங்கள் ராசி அதிபதியும் இப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் அமோகமான வெற்றியை பெறக்கூடிய நேரம் இது. நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிதைவு ஏற்படலாம். வருமானம் கொஞ்சம் இப்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய வருமானத்திற்கு பங்கம் வரலாம். இன்று பிரதோஷம். சிவபெருமானை வழிபடுவது, நந்தியம் பெருமானை வழிபடுவது சிறப்பு. துளாராசிக்காரர்களுக்கு இது நன்மையான நாள். 7ஆம் இடத்தில் 7 கூடிய கிரகம். 2 7 கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் குடும்ப ஸ்தானத்தை பார்வையிடுவதால் அதிக அளவில் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட்டாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியும். நிறைய பேருக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்காது. ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் ஜெயிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் வரும். குடும்பம் சந்தோஷமாக அமைதியாக இருக்கும். நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான நாள். உங்களுடைய எண்ணம் ஈடேறும். ஆசை நிறைவேறும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மிகச்சிறப்பான நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள் இது. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரம். பூர்வீகத்தில் இடம் வாங்கக்கூடிய சிந்தனை பல பேருக்கு எழும். அப்படி இல்லைன்னா இப்போ சொத்து சுகம் வாங்கக்கூடிய நேரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலம், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். ஆர்வமும் ஆசையும் இருந்தால் கிடச்சிரும். இப்போ அந்த ஆர்வமும் ஆசையும் வரும். அதற்கான சூழ்நிலை நல்லா இருக்குது. நிதி வருமானமும் கிடைக்கும். நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7 கூடிய கிரகம் 4ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு ஒரு பலம் பெறக்கூடிய இடம். அங்கே 4 கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருக்கார். அதனால் உங்களுக்கு இப்போது நல்ல விஷயம் ஏதோ ஒன்று வரப்போகுது. இது 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்ட்னர்ஸை சொல்லக்கூடிய இடம் அல்லது ஃப்ரெண்ட்ஸை சொல்லக்கூடிய இடம். இப்போது அவர்களால் நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நேரம். இன்றைக்கி நிறைய பேருக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். இப்போது இடம், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதோ ஒரு ஆதாயம் உண்டு. சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். சகோதர வழியில் ஆதாயம் உண்டு. உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். சிறு தூர பிரயாணம் ஏற்படும். அந்த பிரயாணத்தால் நன்மையும் உண்டு. சிறப்பான நாள். மீனராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நாள். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஒரு நல்ல செய்தி சேரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அங்கே தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கார். உங்கள் ராசிக்கு 5 கூடிய கிரகம் பூர்வ புண்ணியாதிபதியும் அங்கே சேர்ந்திருக்கார். சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நன்மை செய்யும். மேஷம், கடகம், சிம்மம், மீனம் இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் யோகத்தை செய்யும். அதில் உங்களுக்கு இன்றைக்கி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறையா பணம் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷமான விஷயத்தை சொல்லுவீங்க. அவர்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது. நல்ல நாள்.